யாரு யாரு கூட்டு முண்டா? யாரு கூட்டு முண்டா? இப்ப நான் கூட்டு முண்டமா? ஒரு நாட்டு தளபதி பார்த்து பொலியாத்துன்னு சொல்றீங்க, ஆணிக்காரன் சொல்றீங்க. பொலியாத்துன்னு சொல்றீங்க, அழைக்கிற பொலியாத்துன்னு சொல்றோம். இப்ப கூட்டு பசங்க யாருன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும். தெரியுமா? இப்போ நேற்று மாம்பாக்கம் பக்கத்துல சஞ்சீவபுரத்துல நாடகம் 8 மணிக்கெல்லாம் வேன் ஊருக்குள்ள போயிடுச்சு. சாப்பாடு தலைவர் வீட்டு மாதிரி இருக்குது. ஏம்பா வாதியார் யாரு பண்ணா? நான் தான் சொன்னேன். நீட்டா சாப்பாடு போனாங்க, இலை கொடுத்தாங்க, சாப்பாடு வச்சாங்க, கோரி கறி பாருங்க ஊத்துறாங்க. இவரு டேஸ்ட் பண்ணி பார்த்தவரு, தலைவர் இவர் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தவரு. இதெல்லாம் உப்பு பாத்திர மாதிரி இருக்குது. அந்த அம்மா மிரட்டுறாரு, ஏமா போய் சால்ட் எடுத்துன்னு. அந்த அம்மா உள்ள போய் தேடிச்சோ எத்தனை வந்தா தெரியாது. இவரு திரும்பி பார்த்தாரு, அம்மிக்கல் மேல போட மாட்டாப்பா வச்சுக்கிறாங்க. பணம் வாங்குறீங்க, எங்களுக்கு வாய்த்துக்கிறேன். கம்பெனிக்கு வாங்கினா தப்பு, எங்களுக்கு வாய்த்துக்கிறேன். வேற துட்டலாம் அதை போட்டுதான் இங்க இருக்கணும். நானே என்ன பின்னாடி நோனீங்களா? ஏடா பணம் வாங்கடா? இல்லை இல்லடா, ஒரு 4 மணிக்கு வண்டி கேட்டா போச்சு. என்ன 1500 ரூபாய் வாங்குற ஒரு நாளைக்கு சம்பளம், ஒரு ஜிப் வைக்க கூடாதா? ஜிப் வைக்க நேரம் இல்ல. நாடகம் நீங்க போய் நாடகத்துக்கு போய் செஞ்சு ஆடுறீங்க. நேரம் இல்ல, என்ன பண்ணுது? ஜிப்பி போட முடியல. சரி, ஊக்கு பூத்தினேன், அந்த ஊக்கு பூட்டு வெட்டு வைப்படியா? வச்சிருப்பா, பூட்டி தான் வைக்கிறேன். வியாபாரம் விற்கிறது வந்துட்டு எங்க பாப்பா ஊக்கு வியாபாரம் அது கூட்டம் கூட நிக்காது. போடுற கைட்டு கிடக்கும் இல்ல, கைட்டு வேற சொல்லி போட்டா இல்ல, துணி இல்ல. எத்தனை துணி மாத்தவங்க பபுலாஸ் என்ன ஆச்சா? சதுக்கடி குத்தாங்க ஜிப்பி வைக்கணும். 1000 ரூபாய் ஜிப்பி வைக்கணும். புது பேண்ட் சில்லு பண்ணா தள்ளி தள்ளி விட்டுக்கா. அந்த கோல மாட்டேன் சாதிகள் குத்திட்டாமா? நாங்க பாத்து 2 பேரும் 2000 போச்சு உங்களால. போயிடா நம்பா தெரியல. மயில ஆட்ட மணி வேடி வந்தியா? என்ன தெரியல. வண்டியில வந்து சாப்பிடல ஊத்துது மழை சொல். தலைவர் இந்த கோல மாட்டா போயிட்டாரு. சொல்லிதான் தருவோம். இந்த கோல மாட்டா பார்த்து 2 காய் வாரி கோழிக்காய் பயமில போட்டாரு. போட்டு கலக்கானு கலக்கி என் இலையில ஊத்துறாரு. நான் வாயில துவைக்கிறேன். அந்த அம்மா அப்பதான் சால்ட் எடுத்து ஓடுறாங்க. நம்ம 20 ரூபாய் உப்பு போட்டு ஊத்திக்கு பண்றோம். நம்ம நீ போடாது அதிகமாக பண்ணோம் போட்டு மான்றாரு. யார் பாய் எடுத்துன்னு வந்து கூத்து தான் காட்டாங்க. தாமா அம்மிக்கால் மேல இன்ச்சாமானாரு. அதான் பாய் 5 கிலோ பாய்க்கால கோலமா கொட்டி கம்மிக்காடான்னு இது முடிஞ்சு போச்சு. இவர் கோலமா கொண்டு தலைவர் ஒன்று பேரம் ஒரு 7 வயசு இருக்கும், 5 வயசு இருக்கும். அந்த வயசு இருக்கும். இவர் கோலமா போன கதையும் பாத்துட்டான். இவரு வில்ல வேஷம் முதல் சின்ன வெளி வர போற அந்த பையன் முன்னாடியே உட்காந்துக்கிறான். வயசு கொஞ்சமா இருக்கும். அந்த பையன் என்ன சொல்றான்? அதான் கோலமா தூங்குறான். வந்தவர் உள்ள போட்டாரு நீட்டா. போய் துட்டு வாங்கினும் பையத்தின் வராது. வேணும் ரொம்ப தொலைவில் நிக்குது. ஒரு 10 பசங்க சேர்ந்துனா கோலமா கோலமாவோ கோலமா வீக்கெண்டுக்கு போறது பையா. பஸ் பூரா இருக்கு போறது பையன். கொஞ்சம் பச்சா அவனுக்கு
இந்த கண்ணாடி பத்திதா படிக்கட்டுல உட்காந்து இருட்டு நான் பாக்கலாம். நான் என்ன பண்ண வேகமா சரி எல்லாரும் சாப்பாடு வச்சுட்டு குழம்பு தந்துருக்குதா 8 மணி இருக்கா எடுத்து கொட்டை கழிக்கிட்டா உப்பு எங்களை அடிக்கிறீங்களா உள்ள பார்க்கணும் எங்களை அடிக்கிறீங்களா ஊக்கு கைட்டு வைக்கலையா எப்படி கேட்டு ஜிப்பிக்கு என்ன பண்ணிட்டியா? உப்பு வெள்ளா இருக்குது பாலமா வெள்ளா இருக்குது அது கொஞ்சம் வேலையாகுது. சரியா? மாமங்க அண்ணா எந்த கோலம் பண்ணாருன்னு பார்த்தா இவங்க மச்சாங்கிறாங்க பாரு வெட்டிக்காரன் ஓடுற மாதிரி ஏறி ஓடுற மாதிரி. ஜாலியா மெத்த மேல சாப்பிட்டு வந்த மேல கை கைன்னு வர வேண்டித்தானா நீட்டா ஆடினா வந்தான் கை கைட்டவங்க அது பாரு டப்பா நாங்க எந்த பக்கம் நினைச்சாங்க நானுக்கிற டப்பா கை விட்டு அலுமினா பிசு பிசுன்னு ஓட்டு பார்த்தா அது நீ தனியா இருந்தது போயிட்டு காய் முடியல. ஏய், ஐயா என்ன பார்த்து கேவலப்பட்டுட்டீங்களா? உங்களை பின்னாடி கவனிக்கிறேன். ஐயோ நான் அடிக்க என்னய்யா? கவனிச்சா பின்ன கவனிச்சுதான் போத்தா போச்சு கை